எப்போவாவது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த நேரம் சைலன்ஸ் கூட நமக்கு நாய்ஸியாக தான் ஃபீல் ஆகும். தாட்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஈவன் உங்கள் மிரரால் கூட உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ஸ்டோரி கிடையாது. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் when you get stuck on your own head. அப்போது ஒரு 17 வயசு இருக்கும். வீட்டை விட்டு காலை வெளியே எடுத்து வச்ச அந்த அடி நான் என்னோட கனவுகளை நோக்கி போகிறதா நினச்சேன். பட் ஐ வாஸ் வாக்கிங் ரைட் இன்டு எம்ப்டினஸ். அப்போ எனக்கு புரியலை, லோன்லினஸ் எப்போவுமே கதவை திறந்துட்டு வராதுன்னு. இட் சீப்ஸ் இன் ஜஸ்ட் லைக் வாட்டர் த்ரூ கிராக்ஸ். புது சிட்டி, புது ரூம், லைஃபே மாறப்போகுதுன்னு நினச்சேன். பட் சைலன்ஸ் அப்படியே தான் இருந்துச்சு. பேக்கை கீழே வச்சேன், ஆனால் பாரம் மட்டும் இறங்கவே இல்லை. ஏம்மா, நான் ரீச் ஆகிட்டேன், டயர்ட் ஆகிட்டேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அப்போ சொன்னதெல்லாம் பொய்யா? ஐயோ, அது வாயிலிருந்து ஈஸியாக வந்துருச்சு. வி ஆல் ஃபேக் இட் டோன்ட் வி? வெளியில் சிரிச்சிட்டு உள்ளே அழுதுட்டு. அந்த டைம் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரி, இப்போ தானே வந்திருக்கோம், காலேஜ் போனால் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நினச்சி போனேன். June 20, 2019 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சூப்பர் கிளாஸ் ரூம், புது முகங்கள், புது அனுபவங்கள். பட் ஸ்டில் நான் யார் கண்ணுக்குமே தெரியல. I'm tired of pretending, tired of adjusting, tired of even trying. காலேஜ் வந்து மொதல் தடவை நான் சிரித்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிஸ் ப்ரெசன்ஸ். ஒரு வழியாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சானேன்னு நினச்சேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எல்லாத்தையும் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணலை. சம்டைம்ஸ் இட் ஜஸ்ட் ஸ்லோஸ் த ஃபால். ஒரு க்யூபை என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுது. பட் என் லைஃப்பை என்னால் சால்வ் பண்ண முடியலை. வீட்லேயும் சொல்லி பார்த்தாங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணு, வெளியில் போ, வீட்டிலே இருக்காத, அட்லீஸ்ட் ஒரு மூவிக்காச்சும் போன்னு. மண்டையை மட்டும் ஆட்டினேன், ஆனால் ஒன்றும் பண்ணல. இப்படியே இருந்தால் என்ன ஆகுறது? சிக்கானேன், காலேஜுக்கு லீவ் போட்டேன், வீட்டில் போய் சொன்னேன், இதெல்லாம் எதுக்கு? பெயின் isn't always loud. Sometimes it whispers until you stop listening. சில நேரம் தூக்கம் கூட நம்மளை ரியாலிட்டியிலேருந்து காப்பாற்றுதுன்னு ஃபீல் பண்ணி நல்லா தூங்கினேன். அப்புறம் இன்னும் நல்லா தூங்கணுங்கிறதுக்காக நிறையா ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்க ஆரம்பித்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் சும்மா இல்லாமல் வாஷிங் மிஷினை நேரத்துக்கு போடு, துணியை சேர்த்து வைக்காத, டிட்டர்ஜென்ட்டு, சோப்பு எல்லாத்தையும் இப்போவே வாங்கி வச்சிருன்னு. பாப்பா வீட்டில் தான் இப்படின்னு பார்த்தா ஹாஸ்டல்லையுமா? இதோட இம்பேக்டாக எனக்கு சுத்தமாக ஆக்டிவ்னஸ் இல்லாமல் போச்சு. கிளாஸில் தூங்க ஆரம்பித்தேன். ஏதோ எனக்குள்ள இது நீ கிடையாதுடா மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சது. கோபம் வரும் ரொம்பவே. மனசில் இருக்கிற எல்லாத்தையும் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் போல் இருக்கும், ஆனால் முடியாது. கடைசியில் இப்படி தான் காம் பண்ணிக்குவேன், தலையை குத்தி குத்தி. சில நேரம் எனக்கு இந்த வியர்டான தாட்ஸ் வரும், லைக் ஐ கெட் டயர்ட் அப். உண்மை என்னென்னா, I was already trapped. So I broke free. Or maybe it was all just my imagination. I thought I was drowning. But then I looked around. என்னோடய கிளாஸ்லேயே ஒருத்தன் 2 பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு ஃபீஸ் சேர்த்து வச்சிட்ருக்கான். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்களும் வீட்டு வேலை செஞ்சு அதில் வர காசு மட்டும் அவனுக்கு படிப்புக்கு பற்ற மாட்டேங்குது. ஸோ அவன் அந்த ரிஸ்க் எடுக்கிறான். இன்னொருத்தன் நடக்கவே வராது, ஆனால் ஒரு கிளாஸ் விடாமல் அட்டன் பண்ணிடுவான். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. I wasn't the only one struggling. Maybe I wasn't broken, just a human. அப்படி தான் நான் வெளியில் வந்தேன். என்னோடய வலியை தாங்கிட்டுலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தனையும் பார்க்கும்போது என்னோடய பிரச்சனைலாம் எனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணுச்சு. ஸோ
இதால் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. Loneliness doesn't always scream. Sometimes it smiles, sometimes it looks at me. And you don't have to go through this alone. Just talk to someone. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ அப்பா அம்மா யார்கிட்டையாவது உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க. Just talk it through. Talk to someone or be that someone. One honest conversation can change everything. Thank you.